உணவு பாதுகாப்பு மாநாட்டை நடத்தி வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அறிவுக்குரிய தம்பிமார்களே, இந்த மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களே, எனக்கு முன்னால் பேசி சென்ற அருமைக்குரிய நண்பர்களே, சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். காலையிலேருந்து நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 9 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே இருக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம்தான். இப்போ நாங்கள் வேறு கடுமையான ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்க போகிறோமோன்ற அச்சம் எனக்கு இருக்குது. ஆனால் இந்த இயற்கை உழவர் உணவு பாதுகாப்பு அப்படிங்கிற அந்த தலைப்பு இன்றைய காலகட்டத்துக்கு மிக ஒரு பொருத்தமான ஒரு நெருக்கமான தலைப்பு என்றே நான் கருதுகிறேன். ஐயா நம்மாழ்வார் அவர்கள் தொடக்கத்தில் இதை ஒரு சிறு புள்ளியாக தொடங்கிய பொழுது இவ்வளவு பெரிய கூட்டமெல்லாம் வரல. ஆனால் இன்றைக்கி ஒரு பெரும் அளவுக்கு தமிழகம் மட்டுமல்லாது பல மாநிலங்களிலிருந்தும் இதற்கான பெரிய ஆதரவும் ஒரு பரப்பும் அதிகமாக இருக்கிறது. இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா, ஒரு நல்ல செயலை, ஒரு பொருத்தமான செயலை சரியாக எடுத்து தொடர்ச்சியாக விடாப்பிடியாக செய்தால் நிச்சயமாக மக்கள் நம் பின்னால் வருவார்கள் என்பதற்கான மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு தான் இந்த மாநாடு. பல்வேறு வகையான அமைப்புகள் தமிழகம் முழுவதும் வேலை செய்கிறாங்க. ஒருத்தருக்கும் ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட், பல சிந்தனை பள்ளிகள் இருக்குது. ஆனாலும் இதை ஒருமுகப்படுத்தி இதை செய்வதற்காக நம்முடைய நண்பர்கள் எடுத்துக்கொண்ட பெரும் முயற்சி என்பது அளவற்றது. நான் தொடர்ந்து வெற்றியோடையும் வேல்சாமியோடையும் மற்ற நண்பர்களோடையும் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். அவங்க எவ்வளோ பாடுபட்டாங்கன்னு நல்லா தெரியும். பொருளாதார நெருக்கடி, இட நெருக்கடி, ஆட்களை கொண்டு வந்து சேர்க்குற நெருக்கடி, அவ்வளவு நெருக்கடியும் சமாளித்து தான் இதை பண்ணியிருக்காங்க. இதில் நான் ஒரு சுருக்கமாக, ஏன்னா நேரம் ஆயிடுச்சு, நிறையா பேர் இங்கே பேச இருக்கிறாங்க, சுருக்கமாக சில கருத்துக்கள் மட்டும் சொல்லி முடிக்கலான்னு நினைக்கிறேன். ஒரு 4 சிக்கல்களை நான் கவனிக்கிறேன். இப்போ நம்முடைய உழவர்கள், அது இயற்கை உழவர்களாக இருந்தாலும் சரி அல்லது ரசாயனம் செய்யக்கூடிய உழவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் சந்திக்கக்கூடிய 4 அடிப்படை சிக்கல்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா நீங்கள் எல்லாரும் வந்திருக்கக்கூடிய எல்லாருமே வெறும் உழவர்களாக மட்டும் அல்லாமல் ஒரு பெரிய அமைப்பை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு முன்னோடிகளாக இருப்பதால் இந்த கருத்தை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக, இந்த வேளாண்மையின் மீது முதல் விழுந்த தாக்குதல் என்ன அப்படின்னா, இந்த தற்சார்பு என்பதை முதலில் உடைத்தார்கள். அது எளிமையாக சொல்லணும்னா, விதைகளும் இடுபொருள்களும், உரங்கள் போன்ற இடுபொருள்களும் நம்முடைய அறிவியல் தொழில் நம்மிடமிருந்து அப்புறப்படுத்தப்பட்டன. அதனால் நாம் தற்சார்பை இழந்தோம். அந்த சுயசார்புன்னு சொல்கிறோமே, அந்த தற்சார்பு என்பது நம்மிடமிருந்து அப்புறப்படுத்தி விட்டது. ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு முன்பாக உழவர்களிடம் இருந்த விதைகளும் உரங்களும் தொழில்நுட்பமும் அப்புறப்படுத்தப்பட்டது. இப்போ முழுக்க நம்ம கம்பெனியை சார்ந்ததாக இருக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளான முதல் சிக்கல். 2வது சிக்கல் சந்தை. இன்றைக்கி நம்ம இந்த மாநாட்டில் பெரும் பகுதியான இடத்தை பிடித்து கொண்டிருந்தது சந்தை பற்றிய பேச்சு தான். ஆனால் சந்தை என்பது மிகப்பெரிய ஒரு சிக்கலுக்குரிய ஒன்று, நெருக்கடியான ஒன்று. அதை நாம் வெல்வது என்பது மிக கடினம். ஏனென்றால் இன்றைக்கி அந்த சந்தையில் விழக்கூடிய அந்த முதலீடுகள் என்பது நம்மால் நெருங்கி செல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய அளவில் முதலீடுகள் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. உற்பத்தி என்பது அதிகமாக இருக்கும் பொழுது சந்தையில் விலை குறைந்துவிடும். சந்தையில் விலை அதிகமாக இருக்கும் பொழுது உற்பத்தி என்பது மிக குறைவாக இருக்கும். ஆகவே எப்பொழுதும் சந்தை என்பது உழவர்களுக்கு சாதகமாக இருந்ததாக இல்லை. ஆனால் நாம் உற்பத்தியை பெருக்க வேண்டும் என்று தான் நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டிருக்கிறோம். இது ஒன்று. அடுத்த 2வது சிக்கல். 3வது சிக்கல் என்ன அப்படின்னா, உழவர்களுடைய அமைப்பு முறை. இந்த அமைப்பு முறை என்பது எந்த ஒரு ஜனநாயக நாட்டில், அது மக்களாட்சி அரசில் யாரெல்லாம் சேர்ந்து குரல் கொடுக்கிறார்களோ, யாரெல்லாம் இணைந்து போராட்டம் நடத்துகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் அந்த அரசு என்பது செவி சாய்க்கும். எடுத்துக்காட்டாக இப்போ நம்ம பார்த்தோம்னா, இந்த மருத்துவர்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தி சிறைக்கு போகிறாங்கன்னு வைத்துக்கொண்டால் பாதிக்கப்படுவது யார் என்றால் அங்கே இருக்கக்கூடிய நோயாளிகள் தான். அதே போல் ஆசிரியர் பெருமக்களெல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தி சிறைக்கு போகிறாங்கன்னா பாதிக்கப்பட்டது மாணவர்கள் தான். ஆனால்
ஒரு விவசாயி அல்லது விவசாயிகள் எல்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் நடத்தி சிறைக்கு சென்றார்கள் என்றால் அவர்களுடைய நேரடி வாழ்க்கை பாதிக்கப்படும். அவங்களுடைய மாட்டுக்கு தண்ணி வைக்கிறதுக்கு நாதி இருக்காது, அவங்களுடைய பயிருக்கு தண்ணி வைக்கிறதுக்கு ஆள் இருக்காது. ஆக நேரடியாக அந்த உழவர்கள் சந்திக்கப்படுவதால் உதிரிகளாக இருக்கக்கூடிய விவசாயிகளால் ஒன்று சேர முடியவில்லை. அவங்களுடைய வாழ்க்கை சூழலே அவர்களை ஒன்றிணைந்து போராடுவதற்கு வாய்ப்பில்லாமல் செய்கிறது. இப்படியான ஒரு 3-4 சிக்கல்களை நாம் புரிந்து கொள்ளாவிட்டால் நாம் உழவர்களோடு பயணித்து வேலை செய்வது என்பது கடினமானது. அடுத்ததாக இப்பொழுது அண்மையில் ஒரு புத்தகம் வந்தது, நீங்கள் சிலர் படித்திருக்கலாம், நெக்ஸஸ் என்ற ஒரு புத்தகம். அது மிக ஒரு அருமையான கருத்தை சொல்லக்கூடிய ஒரு செய்தி. அது அவர் சொல்வது என்னவென்றால் 3 வகையான அமைப்புகள் ஒன்றிணைந்திருக்கின்றன. ஒன்று, இங்கே இருக்கக்கூடிய இந்த டெக்னோக்ராட்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த தொழில்நுட்ப வல்லுநர்கள் அல்லது தொழில்நுட்பம், இன்றைக்கி இருக்கிற இந்த ட்ரோன் மாதிரியான, அதாவது செயற்கை தொழில்நுட்பம் சொல்ல முடியா, ஏஐ என்று சொல்லக்கூடிய தொழில்நுட்பம் என்பது மிகப்பெரிய உச்சத்தை சென்று கொண்டே இருக்கிறது. இது ஒரு வகையான ஒரு கூட்டம். மற்றொரு புறம் இந்த கார்ப்பரேட் என்று சொல்லக்கூடிய பூதாகரமான வணிக நிறுவனங்கள் ஒரு பக்கம். அடுத்ததாக இந்த அரசு ஆளுமையில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் அல்லது ஆட்சியாளர்கள் என்று சொல்லக்கூடிய இன்னொரு கூட்டம். இந்த 3 அமைப்புகளும் மிக நெருக்கமாக ஒன்றிணைந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எடுத்துக்கொண்டால், தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் கூட நீங்கள் இந்த தமிழ்நாடு என்பது வளர்ச்சி என்கின்ற ஒரு பாதைக்கு வேகமாக போய்கொண்டே இருக்கிறது என்று தான் நாம் பார்க்கின்றோம், அல்லது எல்லோரும் அதை பற்றி தான் பேசிக்கொண்டே இருக்கின்றோம். ஆனால் வளர்ச்சியை பற்றி யாரும் நாம் கேள்வி கேட்கறதே இல்லை. டெவலப்மெண்ட்னா என்ன அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கறதே இல்லை. இதனுடைய போக்கு என்ன அப்படின்னா, இன்றைக்கி தமிழ்நாடு கிட்டத்தட்ட 50லேருந்து 55 விழுக்காடு மக்கள் கிராமத்திலேருந்து நகரத்துக்கு வந்துட்டாங்க. அப்படி என்றால் ஒரு சூழலியல் கண்ணோட்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, உணவு உற்பத்தி செய்யக்கூடியவர்கள் உணவு உற்பத்தியை விட்டு வெளியே வந்துவிட்டார்கள் என்றுதான் பொருள். அப்போ கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை அமைப்பு என்பது மிக நெருக்கடியாக இருக்கிறது. ஒரு பக்கம் நகரத்தில் நெருக்கடி அதிகமாகிட்டே இருக்குது. அங்கே நீங்கள் சென்னை போன்ற நகரங்களில் மின்சாரம் இல்லாமல் நீங்கள் தூங்க முடியாது. அது ஒரு பக்கம். சாக்கடைக்குள்ளே தான் பெரும்பான்மையான மக்கள் வாழ்கிறாங்க, கொசுக்கடி இருக்குது. அப்படியே நீங்கள் கிராமப்புறம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு நெருக்கடி என்ன அப்படின்னா, வேலைவாய்ப்பு இல்லை. இருக்கக்கூட 1-2 வேலைவாய்ப்புகளும் பறிபோகுது. அங்கே இருக்கவர்கள் நகரத்தை நோக்கி வர்றாங்க. ஒரு காலகட்டத்தில் நகரங்கள் கிராமங்களை நம்பி இருந்தது. இப்போது நகரங்களை நம்பி கிராமங்கள் இருக்க வேண்டிய ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கிருக்கோம். அப்போ 2 பக்கமாக நெருக்கடி நமக்கு வந்திருக்கு. இப்போ இதை எப்படி எதிர்கொள்வது அப்படிதான் நமக்கு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அப்போ இந்த வளர்ச்சியை நாம் கேள்வி கேட்க வேண்டும். இந்த டெவலப்மெண்ட்டுக்கு சொல்கிறோமே, இதை நாம் கேள்வி கேட்கணும். ஆனால் இன்றைக்கு இருக்கிற இளைஞர் சமூகம் அதை பற்றியான பார்வையை நோக்கி செல்லலை. அவங்க ஒரு ஆஸ்பிரேஷன் கம்யூனிட்டி என்று சொல்கிறோமே, அதாவது ஒரு பெரிய அவாவை, ஒரு பெரிய ஒரு 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 பேராசையை நோக்கிய உந்தப்பட்ட ஒரு சமூகமாக நம்முடைய இளைஞர் சமூகத்தை தயார்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ இந்த சூழலில் நம்மளை போன்று மாற்று சிந்தனையை பற்றி சிந்திக்கவர்கள், ஐயா நம்மாழ்வார் போன்ற சிந்தனையாளர்கள் கொடுத்த அந்த செய்தியிலிருந்து நாம் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்ற ஒரு சூழலில் நாம் புதியதொரு பாதையை நாம் திறக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இதை நாம் கேள்வி கேட்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் இந்த மலைகளும் இந்த ஆறுகளும் இந்த கடல் போன்றவையும் இனிமேல் அடையாளங்களாக இருந்த தமிழகமோ அல்லது இந்தியாவோ அல்லது உலகமோ இனிமேல் எப்படி இருக்கும் என்றால், ஒரு 10-20 ஆட்களுக்கு பிறகு பாலங்களும் பெருங்கட்டடங்களுமாக தான் அடையாளப்படுத்தப்படும். இந்த சென்ஸ் ஆஃப் பிளேசஸ் என்று ஒரு கருத்தியல் உண்டு. அதாவது ஒரு இடத்த நீங்கள் போனீங்கன்னா அந்த இடத்த நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு யானை இருக்குன்னா அந்த யானையினுடைய வலசை பாதைகள் அது உணர்ந்து போகும். அப்படி தான் அது நடக்கும். அது அப்படி தான் தொடர்ச்சியாக போகும். அதுபோல் மனிதர்களுக்கும் அந்த சென்ஸ் ஆஃப் பிளேசஸ் என்ற ஒரு கருத்தியல் உண்டு. இன்று நீங்கள் இந்த 4 வழிச்சாலை 8 வழிச்சாலையெல்லாம் வந்த பிறகு எந்த ஊரும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் பயணத்தில் போனீங்கன்னா எங்கெங்கேயோ சுற்றி போவாங்க. நாம் கூக்குள் ஆண்டவரை நம்பியிருக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்திருக்கு. ஆக அனைத்துமே மாற்றப்பட்டு ஒரு நெருக்கடியான காலத்தில் வரும்பொழுது நாம் இதை மாற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். சந்தையை மட்டும் நாம் ஒருமைப்படுத்த முடியாது. இப்போ நம்ம பொதுவாக இடதுசாரி அமைப்புகளோ நம்முடைய தோழர்களோ அதிகமாக பேசக்கூடிய நூல்களில் ஹிஸ்டாரிக்கல் மெட்டீரியலிசம் என்று பேசுவார்கள். அதே போல் டயலெக்டிக் மெட்டீரியலிசம் என்று பேசுவார்கள். அதாவது இயங்கியல் பற்றி பேசுவார்கள். எங்கெல்ஸ் ஒரு அருமையான புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகத்தை நாம் பலர் படித்திருக்க மாட்டோம். டயலெக்டிக்ஸ் ஆஃப் நேச்சர் அப்படிங்கிற, அதாவது இயற்கையின் இயங்கியல் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்கிறார். அதுவும் நிச்சயமாக நாம் அனைவரும்
படித்து பார்க்க வேண்டிய ஒரு நூல். அதில் அவர் சொல்லக்கூடிய அந்த கருத்து என்னவென்றால், இயற்கைக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய அந்த உறவு முறை இருக்கிறதா, அந்த உறவு முறை இங்கே துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த மெட்டபாலஜிக்கல் ரிஃப்ட் என்று அவர் மேக்ஸ் அதை அழகாக சொல்வார். இந்த துண்டிப்பு என்பது நம்முடைய மனங்கள் வரைக்கும் வந்திருக்கு. நாம் அந்நியப்படுத்தப்பட்டிருக்கோம். அப்போ இந்த அந்நியமாதலை நாம் எப்பொழுது எப்படி சேர்ப்பது அப்படிங்கிற கேள்வி தான் நமக்கு இருக்குது. அதனுடைய தொடர்ச்சி தான் நாம் எல்லாம் இப்படி உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட வேண்டியது. இப்போ வெறும் ஒரு சொல்கிறோமே, நம்ம சங்க இலக்கியத்தில் வந்து பேசுவோம், இந்த உடம்பு என்பது உணவால் ஆகியது, உண்டி முதற்றே உணவின் பிண்டம் அப்படின்னு புறநானூற்றில் ஒரு செய்தி உண்டு. இப்போ உணவனப்படுவது என்ன அப்படின்னா, உணவனப்படுவது நிலத்தோடு இருக்கிறே அப்படின்னு அதை புறநானூற்று குடப்புலவினார் சொல்கிறார். ஆக இந்த உணவு என்பது, இந்த உடல் என்பது உணவால் ஆகியது. அந்த உணவு என்பது அங்கே இருக்கக்கூடிய மண்ணும், அங்கே இருக்கக்கூடிய அந்த நீரும், அங்கே இருக்கக்கூடிய 50 பூதங்களும் தான் இந்த உணவு என்கின்ற ஒரு தொடர்ச்சி இருக்கிறது. இந்த தொடர்ச்சியை நாம் எவ்வாறு இளைஞர்களுக்கு புரிய வைக்கப் போகிறோம்? இப்போ பார்த்தீங்கன்னா, ஹியூமன் அப்படின்றதுக்கும் ஹியூமஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ரெண்டுக்கும் ஒரே வேர்ச்சொல் தான். அந்த ஹியூமஸ் அப்படிங்கிறதுக்கான பொருள் என்ன? தமிழே அப்படி தான் இருக்குது. மண் என்பதும் மக்கள் என்பதற்கும் மக்கு என்பதற்கும் ஒரே வேர்ச்சொல் தான். அப்போ ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. ஆக இந்த மனிதன் மண்ணிலிருந்து தோன்றி வளர்கிறான், இந்த மண்ணுக்கே மனிதன் போகிறான் என்பதை நம்முடைய தமிழ் மட்டுமல்ல, கிரேக்கத்தில் கூட அந்த வேர்ச்சொல் ஆராய்ச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சி இருக்கிறது. இந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டிருக்கு. இந்த துண்டிப்பை தான் நாம் மீண்டும் அந்த ஆர்கானிக் லிங்க் என்று சொல்லக்கூடிய அந்த தொடர்ச்சி நம்ம சேர்க்க ஒரு கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். அப்போ இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? அப்போது ஏற்கனவே நம்ம காலையில் சொன்னது போல் இந்த எல்பிஜின்னு சொல்லணும் இல்லையா? எல்பிஜினா நம்ம கேஸ் இந்த அப்படி நினச்சக்கூடாது. வீட்டில் சமையல் வாய் அப்படி இல்லை. லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் சொல்கிறோமே, அந்த எல்பிஜி உலகமயமாக, தாராளமயம், தனியார் மயம், இதற்கு மாற்று சிந்தனைகளை நாம் முன்வைக்க வேண்டும். பல நாடுகளில் செய்திருக்காங்க, பல அமைப்புகள் செய்கிறாங்க. நிச்சயமாக இந்த மதர் எர்த் லா அப்படின்னு சில சட்டங்களை கூட போட்டிருக்காங்க. அந்த தாய் மண் என்று சொல்கிறோமே, அந்த பூமி தாய்க்கான சட்டங்களை லத்தீன் அமெரிக்க நாடுகள்லாம் ஏற்றி இருக்கிறாங்க. அப்போ அந்த நாடுகளை, அந்த ஆட்சியாளர்களை மாற்றுவதற்கான வேலையை நாம் எவ்வாறு செய்வது? அப்படிதான் முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய கேள்வி. எப்பொழுது ஒரு ஜனநாயக நாட்டில் அரசு நம்மளை திரும்பி பார்க்கும்? நாமெல்லாம் நிறையா பேர் இருக்கோம் அப்படிங்கிற எண்ணம் வந்தால் மட்டும்தான் பார்ப்பாங்க. அது வரைக்கும் பார்க்க மாட்டாங்க. நம்மளை வந்து ஒரு 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 ஏதோ ஒரு அவங்க போகிறாங்க வராங்க கூட்டம் நடத்துகிறாங்க அப்படின்னு தான் பார்ப்பாங்க. அப்போ நாம் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கூட்டம் நம் பின்னால் இருக்கிறது அல்லது நம்மோடு இருக்கிறது என்ற ஒரு பார்வை வரும் பொழுதுதான் அரசு அமைப்புகளும் ஆட்சியாளர்களும் நம்மை பற்றி கவலைப்படுவார்கள். அதுக்கு என்ன பண்ணுறது? அப்போ தான் நாம் நிறையா வேலை செய்ய வேண்டியது. அந்த வேலை திட்டங்களை நாம் வகுக்க வேண்டியிருக்கிறது. இன்றைக்கி தமிழகத்தை பொறுத்து எடுத்துக்கொண்டால் கூட மிகப்பெரிய அரசியல் வெறுமை இருக்கிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சிகளை பற்றி நான் பேசல, கட்சி அல்லாத இயக்க வெறுமை இருக்குது. ஏனென்றால் சித்தாந்த வெறுமை, அதாவது ஒரு மெய்யியல் வறுமை என்பது இங்கே தமிழகத்திலே இந்த கண்ணால் பார்க்க முடியும். பல இளைஞர்களை நான் பார்க்குறேன், பல பெரிய மூத்த தோழர்களை பார்க்குறேன். அவங்களாம் வந்து வருத்தப்படுறாங்க. இந்த தலைமைத்துவம் மட்டுமல்லாது இந்த மெய்யியல் வறுமை, அது வாங்க சொன்னது போல் அந்த மெய்யியல் வறுமை என்பது மிக அதிகமாக காணப்படுது. ஆக யார் வழி நடத்துவது, நம்ம யார் எந்த வழிக்கிட்டு செல்வது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய நெருக்கடி நம் முன்னால் இருக்கிறது. அதை பற்றி நாம் விரிவாக பேச வேண்டும். ஏனென்றால் இங்கே ஒரு 10 நிமிடங்களில் அதை பேசி முடிக்கக்கூடிய கதை அல்ல. ஆகவே இந்த இருக்கக்கூடிய இந்த தேவையை நாம் புரிந்து கொண்டு இதை எவ்வாறு இயக்கமாக மாற்றுவது, எப்படி வந்து மக்களிடம், பரந்துபட்ட மக்களிடம் கொண்டு செல்வது, அது சந்தையாக இருக்கலாம், அல்லது தத்துவ சிக்கல்களாக இருக்கலாம், அல்லது அங்கே இருக்கக்கூடிய இயக்க செயல்பாடுகளாக இருக்கலாம், அல்லது அங்கே இருக்கக்கூடிய மற்ற இயற்கை வளங்களை பற்றிய சிக்கல்களாக இருக்கலாம், சூழலியலாக இருக்கலாம், சமூகவியலாக இருக்கலாம், அங்கே இருக்கக்கூடிய மருத்துவம் பற்றிய சிக்கல்களாக இருக்கலாம். அனைத்தையும் ஒருங்கிணைத்த ஒரு முக்கியமான ஒரு பணி நாம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். அதை நோக்கி நாம் பயணப்பட வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.